எதுவரை பொக்கலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று தான் விடாமல் கற்கினே. சாக்லேட் பாயா பார்த்த கிஷன் சார் இப்போ அப்படியே ஆக்ஷன் பாய். அந்த வார்த்தை ஒளி. சாக்லேட் ரொம்ப வெளில வச்சாலும் உருகிடும். ட்ரெய்லர் கடைசி டயலாக் வருங்களே, ஏதோ பண்றீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னு தெரியல. அது வந்து எனக்கு நானே போட்டுக்கிட்டது. ஏன்னா வந்து ஏதோ ஒன்று பண்றீங்கன்னு மட்டும் தெரியல, நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்றது வந்து ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆனால் பெஸ்டி மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் நடக்குதுங்கிறது தான். ஆனால் ராஜ் யாருன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. சுத்தமாக அவங்களுக்கும் சினிமாக்கும் சம்மந்தம் இல்லை. பார்ப்பாங்க நிறைய படங்கள். ஸோ அவங்கள பேசி அவங்களை புரிய வைக்கிறதே லைக் ஓகே இந்த மாதிரி இருக்கும், சினிமா தான், நிஜமா இப்படி இருக்காதுன்னு ஒவ்வொரு விஷயம் சொல்லி அது என் ஜாபும் கூட இல்லை, அவங்களுக்கும் புரிய வைக்கணும். பட் இப்போ ஓகே தான். அந்த கிளிம்ஸ் வரும்போது தான் லைட்டாக கொஞ்சம் முதல் நீ முடியும்னு இன்னைக்கு அந்த பாட்டுக்கு ஒரு 100 மில்லியன் என்னமோ வியூஸ் இருக்கு யூடியூப்ல. ஆனா அது இன்னைக்கு தான் இருக்கு. அந்த பாட்டு படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லைக் 1000 வியூஸ்ல தான் இருந்தது. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ என் கூட தருணம் மூவியோட தி பாய்ஸ் இருக்காங்க. ஹாய் கைஸ். ஹாய். ஹலோ. ஹாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ டு as well. ஜெனரலா ஃப்ரைடேஸ் மூவி ரிலீஸ் ஆகும், அது ஒன்று இருக்கு. பட் ஃபெஸ்டிவல் ரிலீஸும் போது அந்த ஃபெஸ்டிவல் தவிர இட்ஸ் an enjoyment இல்லையா? ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எனக்கு அது இன்னும் சிங்க்னு ஆகலை. ஏன்னா எல்லாருமே கேட்கும் போது தான் அது பொங்கல்னு தோணுது. பட் எங்களுக்கு அது லைக் அந்த விண்டோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அண்ட் அது பொங்கல் ரிலீஸுங்கிறது மேபி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அது ஃபீல் ஆச்சு. பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பொங்கல் அன்னைக்கு தான் அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே வெளில போறாங்க, குடும்பமா படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியும் போது தான் அந்த ஒரு ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ கம்மிங் டு த மூவி, ஃபர்ஸ்ட் டீசர் கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். அண்ட் கிஷன் இருக்கும்போது ஓகே ஃபீல் குட் மூவி, லவ் ஸ்டோரி அப்படி தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா இது இப்படி ட்விஸ்ட் கொடுக்குறீங்க, படம் பார்க்கும்போது திரும்ப இன்னொரு ட்விஸ்ட் இல்ல. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து சார் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த பிளானை வந்து ஃபர்ஸ்ட் டேவே போட்டார். இன்னைக்கு தான் எல்லாருமே இப்போ யூடியூப் ட்ரெய்லர் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே ஒண்ணுமே புரியல ஆனா நல்லா இருக்கு அதான் கமெண்டா இருக்கு. சோ அவர் வந்து லிட்டரலா என்கிட்ட இதே வார்த்தைகளை சொன்னாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியக்கூடாது ஆனா அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அவரும் சொன்னாரு. இப்போ ட்ரெய்லர் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து படத்தோட ஒரு லைனா சொல்லலாம், இல்லைன்னா படத்துல இருக்க எலிமெண்ட்ஸை காட்டிட்டு நீங்க படத்துக்கு வாங்க நாங்க வந்து பாக்கியை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. நாங்க வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து எடுத்திருக்கோம். ஆமா. ஆனா ராஜ் யாருன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. எந்த தருணத்துல சார் ஃபிக்ஸ் பண்ணீங்க இவங்க ரெண்டு பேரையும்? டெக்னீஷியன்ஸ்லாம் வந்த படம் தான் இவங்க உள்ள படத்துக்குள்ள வந்தாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேஜாவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கதை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சப்பறம் இதுக்குள்ளே யார் ஃபிட் ஆவாங்க, அண்ட் தென் இந்த மாதிரி கேரக்டர் யார் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ அப்படி தான் வந்து கிஷன் உள்ளே வந்தது. எனக்கு முதல் முடிவுல அந்த ஒரு படத்தையே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு அவர் பண்ண அந்த கேரக்டர்ன்றது வந்து எத்தனை பேரால் அதை கேரி பண்ண முடியுன்றது தெரியாது. ஏன்னா ஃப்ரம் ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு இது, ஸோ அந்த லவ் எமோஷன்றதை கேரி பண்ணோம். ஒரு நல்லா ஒரு நமக்கே வந்து நம்ம ஸ்கூல் டேஸு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா நல்ல பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாங்க இந்த கதைக்கு. ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து அதனால தான் கிஷனாக இருந்துச்சு. கிஷனுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தது. அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஜென்யூனான கொஸ்டின்ஸாக இருந்துச்சு, அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருந்துச்சு. தென் ராஜாயப்பா அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். அவர்கிட்டையுமே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரிக்கியான ஒரு கேரக்டர். ஏன்னா அது வந்து மோர் லைக் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஒருத்தர் பாயிண்ட்ல கிரே வந்து இன்னொரு பாயிண்ட்ல வந்து வந்து ஒரு பிளாக்காவோ ஒயிட்டாவோ இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இப்படிதான் இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அப்படிதான் இவங்க வந்தது உள்ள. ஓகே. ஸோ உங்க கதை கேட்கும்போது நீங்க எந்த தருணத்துல ஓகே சொன்னீங்க? கண்டிப்பா ஒரு நாட் இருக்கும் இல்லையா? எனக்கு அவர் இன்டர்வல் டு கிளைமேக்ஸ் எனக்கு அது வரைக்கும் கேட்டு ஓகே படம் நல்லா போயிட்டு இருக்கு, எங்க போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த இன்டர்வல் டு கிளைமேக்ஸ் கிடைச்ச நரேஷன் தான் எனக்கு வந்து இமீடியட்டா ஐ வாஸ் சோல் சேயிங் கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் தர்புகா சிவாவும் ஆல்ரெடி படத்துல இருக்காருன்னு சொன்னார். அவர் ரொம்ப செலக்டிவா தான் சூஸ் பண்ணுவாரு. ஸோ அவர் இருக்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அஷூரன்ஸா இருக்கு. உங்களுக்கு நீங்களும் இந்த கேள்வி தான் கேட்டீங்களா, என்ன கேரக்டர்? நான் வந்து டேஜாவோ டைரக்டரோட அடுத்த படத்துல இருக்கேன்ற அந்த நாட்லயே நான் வந்துட்டு இந்த கதை கேட்டு அவ்வளோ சீன் எனக்கு அதுவே சார் படத்துல நான் பண்றேன். ஒரு முக்கியமான ரோல், அது ரொம்ப முக்கியமான மேட்டர். அது ஒரு பண்ணுறேன். நான் தான் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன். நான் போய் சாரை மீட் பண்ணி நரேட் பண்ணாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி கீன் அது ஒரு ரோல் பண்ணோன்னு. எனக்கு அது சார் ஆஃபர் பண்ணார். அண்ட் ஆக்சுவலாக நான் வேற ஒன்று கேட்டேன். ஆனால் இல்லை இதுதான் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு.
அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அது எனக்கு கிடைச்சதுல. ஸ்மிருதி அவங்கள பத்தி சொல்லியாங்கன்னா தேஜாவுல ஒர்க் பண்ணிருக்கீங்க அவங்க கூட. அவங்களே திருப்பி இதுல கேஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட் எதனால வந்துச்சு? ஸ்மிருதி வந்து அவங்க தேஜாவுல இருந்தாங்க, பட் ஷீ இஸ் நாட் a heroine. She is a part of a movie. அவங்க ஒரு கீ ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து நம்ம இது எழுதி முடிச்சப்புறம் அந்த கேரக்டரைசேஷனே வந்து ரொம்ப ஒரு அல்ட்ரா மாடர்னு அப்படின்னும் போது யோசிச்சேன், யார் இந்த மாதிரி பண்ணல. இப்போ ஒரு டைம்ல வந்து ஸ்னேகா மேடம் இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப ஹோம்லியாவே பண்ணுவாங்க. தேவயானி மேடம் இருந்தாங்க, ஹோம்லியாவே பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதியோடது எல்லாமே வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர், ஒரு ரொம்ப ஹோம்லியான கேரக்டர் அப்படி இருக்கும்போது அப்போ ஸ்மிருதி இது பண்ண வச்சு அப்படி இருக்கும். ஏன்னா மோர் பெர்ஃபார்மர், ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப கன்வின்ஸ்னா அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கிட முடியும். ஏன்னா நம்ம எழுதிடலாம், அது எடுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போது என்ன நினச்சேன்னா, ஓகே ஸ்மிருதி பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆடியன்ஸுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடர்ன் லுக்கில் அவங்கள பார்த்தது கிடையாது, ஒரு ரொமான்டிக் ஃபிலிமில் அவங்கள பார்த்தது கிடையாது. இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது. அது வந்து பெர்ஃபார்மன்ஸில் கன்வின்சிங்காக பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்னும் போது அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு ரோல் என்ன எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னும் போது நான் என் ஆர்டிஸ்ட்டை தான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் நம்பி வாங்க, எனக்கு கன்வின்சிங்காக இருக்கும், உங்களால் பண்ண வச்சிட முடியும்னு சொல்லி நீங்கள் வாங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து ஓகே நான் உங்களை நம்புகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். என்ன சார் இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா? அவரு என்ன பெஸ்டி கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ரோல்? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுங்க. கண்டிப்பா பெஸ்டி கிடையாது, ஆனா ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆமா, ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆனா பெஸ்டி மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு, அந்த எமோஷன் ஒரு இடத்துல கொண்டு போய் விடும், அதுக்கப்புறம் நடக்குதுங்கிறது தான் என்னோட கேரக்டருக்கு. இட்ஸ் மோர் ஒரு லைஃபோட ஃபுல் ஜேர்னி மாதிரி. லைக் ஒரு சேட்னஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்கும். அந்த ஹாப்பினஸை ஃபுல்லாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதா என்னுடைய ஒரு ஆர்க்காக இருக்கும். ராஜ்க்கு வந்து இட்ஸ் த சேம் திங். அவரும் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சி போயிட்டு இருக்காரு, அதுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அவருடைய அந்த ஏக்கம்ங்கிறதா அவருடைய ஒரு மெயின் இமோஷனாக இருக்கலாம். ஸ்மிருதி இது மட்டும் நம்ம ஃபுல்லா எக்ஸாக்டா டிஃபைன் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா ஆடியன்ஸ்க்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், யார் இவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மிருதி இது மட்டும் ஒரு ஆடியன்ஸால ஃபிட்டே பண்ண முடியாது, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா யார் இவங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும் மூணு பேர். ட்ரெய்லர் கடைசியில் டயலாக் வரும்லே, ஏதோ பண்றீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னு தெரியல. அது வந்து எனக்கு நானே போட்டுக்கிட்டது. ஏன்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு மட்டும் தெரியல, ஆனா என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்றது வந்து மெட்டஃபரா எனக்கு வச்சுக்கிட்ட டயலாக் அது. நம்ம லவ் பார்த்துட்டோம், முதல் முடிவு நீல பார்த்துட்டோம். இதுல எகைன் நான் லவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் செகண்ட் ட்ரெய்லர்ல ஃபைட் இருக்கு, ரொம்ப வயலண்டா இருக்கு. சோ எப்படி லவ் டு ஆக்ஷன்? ஐ திங்க் அது தே ப்ரிப்பேர்ட் மீ மோர் தென் ஐ குட் பி ப்ரிப்பேர்ட். நான் அவ்வளோ ப்ரிப்பேர்டா கிடையாது. ஆனா ஒருத்தவங்க வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் போது நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பிக்கை வைப்பீங்க. அண்ட் இது ஆனஸ்ட்லி வயலண்டா எதுவும் இருக்காது. சம்டைம்ஸ் சில பேர் பார்க்கும்போது அந்த வயலன்ஸ் ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்கும், அந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருக்காது. இந்த ரத்தம் தெரிக்க அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நீட்டா பண்ணியிருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதான் எனக்குமே ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஏன்னா ஓவர் த டாப்பா பண்ணும்போது தான் இவனை நம்ப முடியுமா, இந்த கேரக்டர்ல இவன் இருப்பான், அது பிலீவபிளா இருக்குமாங்கிற கொஸ்டின் வரும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோசர் டு லைஃப். இப்போ நான் நிஜமா போய் ட்ரெயின்டா ஒரு சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேலஞ்சிங், பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டிப்பா பார்க்கலாம் ஆடியன்ஸ். படத்துல பார்த்திருப்போம் முன்னாடி இது நிறைய பேரோட ஃபைட் சீன் பார்த்து. ஆமா, அப்போ யாரோட ஃபைட் சீன் இன்ஸ்பிரேஷனா எடுத்தீங்க? அந்த மாதிரிலாம் இல்ல, அவங்க ஸ்டண்ட் அந்த அசோக் சார் என்ன சொல்றாரோ அதே தான் பண்ணுவேன். அவர் ஒரு ஸ்டைலோட ஒன்று சொல்லுவாரு. ஏன்னா இதுல வந்து சும்மா ஒருத்தர் போய் சண்டை போடுற மாதிரி இருக்காது. ஒரு ஆஃபீஸர் போய் சண்டை போடுறாருன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஸோ அசோக் மாஸ்டர் தான் ஆக்சுவலாக ஸ்டண்ட் பண்ணாரு. ஸோ அவரும் அவர் டீமுமே என்ன ஸ்டைல் சொன்னாங்களோ அந்த ஸ்டைலை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உப்பு புலி காரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரீல்ஸ் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா உங்களோட தீபிகாவோட காம்பினேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஹவு டஸ் தட் ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலாக ரொம்ப சர்ரியலா இருக்கு உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு நான் என்னைக்குமே ஐ ஹவ் நாட் பின் சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது. அண்ட் நான் ரொம்ப பெருசாக ப்ரமோட் பண்ண தெரியாது, என்னோட ஸ்டஃப் நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கடைசியாக ஒரு வாட்டி என்னோட இது ஏதோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா, ஐ திங்க் குக்குத் கோமாளியில் ஏதோ ஒரு குக்கிங் மேட்டரில் எனக்கு ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. உப்பு புலி காரம்ல லாஸ்ட் ஒரு 5-6 வீக்ஸ் எந்தும் யாஷிகாவோட பேர் அந்த ட்ரெண்டிங் நிறையா இருந்தது. எனக்கு அப்பப்போ தோணும், என்னோட சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இது ட்ரெண்டிங்காக இருக்கா, இல்லை த்ரூ அவுட் சென்னை அந்த பீப்புள் லைக் ஹூ அந்த ஷோவோட ஃபேன்ஸு அண்ட் ஜென்ரலாக எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆகுதான்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட் இருக்குது. எனக்கு தெரியல, ஆனால் சந்தோஷம். ஏன்னா சில ரீல்ஸ்லாம் பார்த்தா, சில பேஜஸ் சில ரீல்ஸ்லாம் பார்த்தா எனக்கு வராத லைக்கு, எனக்கு வராத வியூஸ் அந்த ஃபேன் அக்கௌண்ட்ஸில் அந்த இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அதுல இருந்து இப்போ இந்த படத்துல ஒரு கன்ஃபியூசிங்கான ரோல் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் டிட் யூ டேக்? நான் இந்த படத்துல when I got into this film நான் கமிட் ஆனப்போ வந்துட்டு அப்போதைக்கு எனக்கு உப்பு புலி காரம் இல்லை.
இந்த படம் நான் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் குக் வித் கோமாளி மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி என்னோட 4 படங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னு வச்சுக்கோங்க. கதையோட நகரத்தில் நான் வந்துட்டு ஒரு பைபிள் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்ல எந்த ஷேடும் இருக்கக்கூடாது, வலிமையோ இல்லை நூறோ அந்த ஒரு சாயல் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பைபிள் ரெடி பண்ணலாம், கேரக்டர் பைபிள் மாதிரி ரெடி பண்ணி இந்த கேரக்டர் எப்படி பேசுது, நடக்கிறது, லுக்கு, லைக் ஓரளவுக்கு வாய்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் சார் கிட்ட பேசினப்ப சார் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் அது மாதிரி பண்ணிக்கலான்ற ஒரு ஜோனில் தான் சார் இருந்தார். அண்ட் அவ்வளோ ப்ரெப் ஒர்க் தேவைப்படாது. நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், ஆப்வியஸ்லி அது பண்ணோம். ஆனால் ஒரு கேரக்டராக நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் நேச்சுரலாக பண்ணுங்கன்னு சொன்னார். அட் த சேம் மூமெண்ட் எல்லா கேரக்டர்ஸோட கண்ணோட்டத்தில் பெர்ஸ்பெக்டிவ்ல என் கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ஸோ அந்த லேயர்ஸ் வர்றது வந்துட்டு நான் ரொம்ப யோசிக்கல. சார் சொன்னதை நான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பியூர் ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஹோம்ஒர்க் நான் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. சார் இது இப்படி பண்ணலாம், இந்த ஜோன் அப்படின்ற மாதிரி சொன்னார். So how was it making him fight, sir? So first time அவர் பண்றாரு இல்லையா? சில பேர் வந்து ரொம்ப ட்ரெயின்டு அது மாதிரிலாம் இது பண்ணி வந்திருப்பாங்க, அது எல்லாமே ஓகே. பட் எல்லாருமே அப்படி இருக்கணுன்ற இன்னைக்கு அந்த நெசசரி இல்லை. அப்போது வந்து என்னென்னா, நான் கிஷன் வந்து இந்த ரோல் பண்ணணும்னு சூஸ் பண்ண உடனேவே அவரை ஃபிசிக்கலாக அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்கன்றது மட்டும் சொல்லியாச்சு. பேரலி நம்ம ஸ்டன் கொரியோகிராஃபர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் தெரியும் இப்போ வரவங்க வந்து ரொம்ப ட்ரெயின்டெல்லாம் வரமாட்டாங்கன்னும் போது அவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். ஒன்லி திங் வந்து அந்த ஒரு பதட்டம் இருந்துடவே கூடாது, இருந்தால் அந்த ஷார்ட் ஒழுங்காக வராது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதான் சொன்னேன், மாஸ்டர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து யூ ஜஸ்ட் கிளாரிஃபை, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது பண்ணிடலான்ற ஒரு பிலீஃபை மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் ஒரு ஷாட்டுக்குமே நான் கூட இருப்பேன், அது ரிஸ்க்காக இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் ரொம்ப என்னோடய ஆர்டிஸ்டோட அந்த கம்ஃபர்ட் லெவல் அண்ட் அது ரிஸ்க் எடுத்துடவே கூடாதுன்றது நம்ம ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அதெல்லாம் முதல்ல நான் அவர் பண்ணி காட்ட சொல்லுவேன். அவரோட மேனிபுலேஷன் பண்ணுவேன், அவரை ஃபுல்லாக பண்ணுவேன். போயிட்டு இது மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபுல்லாக அவரோட அசிஸ்டன்ட் வச்சு பண்ணி காட்ட போகிறோம் தான். தென் கிஷனை கூப்பிடுவேன். கிஷன் கூப்பிட்டு பார்த்துக்கோங்க, கிஷன் எனி டவுட் எதாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் அவர் வருவார். முதல்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐ திங்க் வந்து அவர் வந்து ஒரு டென்ஷனில் இருந்தார். என்னன்னா நம்ம இதை சரியாக பண்ணிடுவோமான ஒரு டென்ஷன் வந்தது. தென் அவர் வந்து அப்படி ஒரு கம்ஃபர்ட் எடுத்துட்டோம். கிஷன் ஒன்றுமே இல்லை, இப்போ பண்ணிக்கலாம், எப்போ இது பண்ணுறோமோ கம்ஃபர்ட் ஆகுமோ அப்போ ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல்ஸ் மாதிரி பார்த்துவாங்க. பட் ஆனால் ரொம்ப கிஷன் பட்டிருக்கேன்னா நீங்கள் எனிதிங் வந்து நம்ம ரொம்ப குயிக்காக அதுக்குள்ளே வந்துடுவார். அவருக்கு புரிய வைக்கணுன்றது கஷ்டமே கிடையாது நமக்கு. ஸோ அது பண்ண உடனே அவர் வந்து அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணோம். அது வந்து ஃபுல்லாக ரிஹர்சல்ஸ் பார்த்தாங்க, ஒரு 1 hour பார்த்துட்டு ரோல் பண்ணோம். அது பண்ணிட்டாரு. ஃபுல்லாக எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, அந்த டீமே ரொம்ப கிளாப் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு ஃபைட் வராதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? படம் பார்த்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின், இந்த கான்வர்சேஷன் நீங்க கட் பண்ணி போட்டுடலாம். ஃபைட் தெரியாதோ, இஸ் நியூ டு திஸ் அப்படின்ற மாதிரியே இருக்காது. நான் ஏன்னா அந்த லொக்கேஷன்ல இருந்தேன், நான் அங்கேயே ஸ்பாட் எடிட் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சூப்பராக இருந்தது, செம மாசா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆக்ஷன் பண்றதுக்கு வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இதுவே நான் சொல்ல தேவையில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி இருந்தது. சாக்லேட் பாயா பார்த்த கிஷன் சார் அப்படியே ஆக்ஷன் பாய். சாக்லேட் ரொம்ப வெளில வச்சாலும் உருகிடும். அதனால நம்ம சாக்லேட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேர்ள்ஸோட கிரஷ்ங்க அது இருக்கட்டும். இப்ப அவரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ வந்து ரக்டு பாயும் பிடிக்குது கேர்ள்ஸுக்கு, பிரியாணி பாய், எல்லா இன்கிரிடியன்ஸும் இருக்கு அதுல. ஆமா, எல்லா இன்கிரிடியன்ஸும் இருக்கணும். growth பத்தி சொல்லும்போது நீங்க இன்டர்வியூஸ் எடுத்து நான் பார்த்திருக்கேன். உங்களோட நீங்க ஜிவிஎம் இன்டர்வியூ எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ அது. ஸோ இங்க இருந்து நீங்க இப்போ அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு growth, இட்ஸ் a very big growth but a gradual growth இல்லையா? ஸோ how does that feel? ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஏன்னா நாளைக்கு கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் அங்கே வந்து உட்காந்து ஈஸியரா அங்கே அது பண்றவங்க இது பண்ணக்கூடாது, இது பண்றவங்க அது பண்ணக்கூடாதுன்னு எந்த அவசியமே இல்லை. அரவிந்த் சார் ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு, அவர் அங்க இருந்தாரு, இப்போ இங்க இருக்காரு. பண்ற வேலை தான் டிஃப்ரெண்டே தவிர நமக்குள்ள எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். இப்போவுமே நான் படத்துல ஒரு பங்கு, அவ்வளோதான். அப்போ நான் ஒரு வீடியோவில், ஒரு ப்ரொடக்ஷனில், ஒரு இன்டர்வியூவில் ஒரு பங்கு, அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர்ட்ட போய் சேர்க்குறாங்க, நம்மளை சுற்றி ஒருத்தங்க காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத நான் ஒரு க்ரோத்தாக பார்க்குறேனே தவிர பண்ணுற வேலை ரெண்டுமே சேம் திங். ஸோ இப்போ பட்டிங் ஆக்டர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது, அதுவும் யங் ஆக்டர்ஸாக இருக்கும்போது நிறைய யங் ஆக்டர்ஸ் கிடையாது. வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ்? சேலஞ்சஸ் அது ஃபார் எவ்ரி காமன் மேன் இன் எனி இண்டஸ்ட்ரி அது ரொம்ப நார்மல் தான். சினிமா பொறுத்தவரையில் ஜஸ்ட் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஃபார் த லைக் ஆப்பர்ச்சுனிட்டி
வரும்போது ஜஸ்ட் பி ரெடி. அதுக்கான இது நீங்கள் இஃப் யூ ஆர் ரெடி அண்ட் யூ டிசர்வ் இட், எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹவு யூ ப்ரிப்பேர்னா ஃபஸ்ட்டு நல்லா டீசெண்டாக நடிக்கணும். ஏன்னா நடிக்கணும் தான் இங்கே வந்திருக்கோம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லைக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பீப்புள் ஷுட் கனெக்ட் வித் யூ, ஆர் தே ஷுட் get attracted to you, or they have to have a rush when they see you. So take care of yourself look wise. நீங்க டான்ஸ் ஆடும்போது, நீங்க ஃபைட் பண்ணும்போது, they have to feel that emotion. So do all your emotions with your entire belief. Being prepared தான் பெரிய சேலஞ்ச். அதை தாண்டி என்ன வருதோ அது எல்லாமே will die down. If you are prepared, if you are that person, என்ன வாய்ப்புகள் என்ன தடங்கள் வருதோ எல்லாமே செத்துரும் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா. I think the challenges are only just taking care of yourself for cinema. The difference between somebody who's struggling and somebody who's made it is on the decision making. அது மட்டும் தான் we need to like எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன்னா, you should be in trend, like you should be keep up with what is working, what isn't working. அந்த decision makingங்கிறது ஷார்ப்பராக இருந்தால் I think that's what will keep you away from everybody else. and அதை ப்ராக்டிஸ் பண்ணி அது எவ்வளோ சின்ன டைமில் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா your chances keep reducing. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். Actually, முதல்ல you need to have a mindset to have good decision making skills. You need to have a mindset to be a successful actor. ஏன்னா இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நல்ல டெசிஷன் மேக்கிங் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே அவர் சொன்னார் எஸ்கேக்கு வந்துட்டு நல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அந்த இடத்துக்கு வளரணும்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கில் தேவை. இயற்கையாக எனக்கு அது இல்லைன்னா அது இருக்கணும்னு நான் நினைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது தானாக லைஃபோட டிசைன் அது உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். நிறைய யங் பீப்புள் செட்டில் இருக்கும்போது எப்படி ஃபுல் ஃபன்னாக தான் போகுமோ? வாட் இஸ் த ஃபன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன்? என்னோட செட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைப்பேன்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் வரதே வந்து ரொம்ப ஜாலியாக வரணும்னு நினச்சி வரணுமே தவிர, ஐயோ இந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் போடு ஏன்டா வரணும்னு நினச்சதே கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ நான் அதனால் ஆக்சுவலி டே ஒன்னே வந்து நான் வந்து அது எல்லாத்தையுமே அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நான் சொல்லிவிடுவேன், சி டோன்ட் திங்க் தட் ஓகே இதெல்லாம் சி வாட் எவர் யூ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் எவ்ரி திங், எனி திங் யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ. இஃப் யூ ஃபீலிங் ஓகே ஏதோ தப்பு ஆடாக போகுதுன்னா எனக்கு அது சொல்லுங்கள். அது அட்லீஸ்ட் வந்து எனக்கு ரீவிசிட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்றதுனால அது மோஸ்ட்லி எங்கள் ஸ்பாட் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அது ஒரு வி வில் என்ஜாய் ஒர்க்கிங், அவ்வளோதான். அங்கே போயிட்டு ப்ரொஃபஷனலாக வந்து அவங்க ஆக்ட்ரஸாக வராங்க, பட் அதை தாண்டி வந்து எங்கள் ப்ராசஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம். அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க வலிமையில். இப்போ ஒரு ஆக்டிங் அப்படியே இதாக்கி ரேசிங் போகிறாரு. ஸோ அவரு கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஐ திங்க் என்னோட லைஃப்பில் ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் ஆர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் பிளெஸ்ட் ஹாப்பி டேஸ்னா அந்த படத்தில் நான் கமிட் ஆகி அந்த படம் ஒர்க் பண்ணி டப்பிங் பண்ண ப்ரமோட் பண்ணுறது, சார் கூட ட்ராவல் பண்ணுறது, ஆல் தட் டைம் வாஸ் அ லவ்லி டைம் என் லைஃப்பில். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சில விஷயம் நான் சொன்னால் ஓகே, சில விஷயம் நான் என்கிட்டயே வச்சுக்கிட்டா அதுதான் நல்லாயிருக்கும். சார் இஸ் அ பிக் ஃபினாமினா. தமிழ் சினிமாவோட ஒரு இஸ் அ ஃபினாமினா ஆஃப் தமிழ் சினிமா, ரொம்ப பெரிய ஆள். அண்ட் அவர் வந்துட்டு ரெகுலர் ஸ்டார்ஸ் மாதிரி இல்லாமல் he does what he wants அவரோட பேஷனுக்காக. பட் he comes back to cinema, he gives to the people, to the fans. எல்லாமே he's just everything. And I wish him well for whatever he is doing in his life. இப்போ ரேசிங் இருக்கட்டும் and அவரோட recovery, I hope he's getting better. And films விடாமுயற்சி and Good Bad Ugly, looking forward to watching it. And அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் என் லைஃப்ல. இஸ் தேர் எனி அட்வைஸ் ஹி கேவ் யூ? ரிசல்ட் பத்தி யோசிக்காம எஃபர்ட், ப்ராசஸ் அண்ட் எஃபர்ட்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஃபர்ட் தான் முக்கியம்னு. அண்ட் நான் இது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் இது பத்தாது. ஏன்னா இது எனக்கு ஒரு லெசன். ஏன்னா இப்போ நான் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னா, நான் அதில் இருக்கிற இஃப் அட்டாச் மை செல்ஃப் வித் அதோட பெனிஃபிட்ஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டேன்னா அது இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நான் என்னோட எஃபர்ட்ஸ் என்னோட ப்ராசஸில் தான் நான் வந்து ஐ ஹாவ் டு பி அட்டாச். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் நாட் வெரி, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை சொல்லவாது எனக்கு புரியுதான்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த எஃபர்ட் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன். ஸோ நான் மட்டும் நடிக்கல, அவரும் நடிச்சிருக்காரு சாரோட படத்தில். அண்ட் ஐ திங்க் நிறைய விஷயம் கற்றுருக்கோம். அண்ட் அதுதான் ரொம்ப சந்தோஷம். இல்லை நேர்கொண்ட பார்வையில் நடிச்சா சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, படத்தில் சாரோட இருக்காரு. ஓகே, ஸோ கம்மிங் டு யூ, உங்களுக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக் இருக்காங்க உங்க அம்மா படத்துல. ஸோ அவங்க கிட்ட கதை சொல்லும் போது வாட் இஸ் தேர் ரியாக்ஷன்? இப்போ ஆக்ஷன் பண்ண போறேன் சொல்லும் போது எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் கதை சொல்ல மாட்டேன், ஏன்னா தப்பு நம்ம யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் சும்மா சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு.
அவங்க எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பட் எல்லாருக்கும் டவுட் இருந்தது லைக் எப்படி அப்படின்னு. பட் எனக்கு என்ன 1000 டவுட் இருக்குல்ல, ஆனால் ஸ்க்ரீனில் மட்டும் தெரியக்கூடாதுங்கிறதா ஷுவராக இருந்தேன். அவங்களும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தாங்க லைட்டாக விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது உங்க ரொமான்ஸ் படத்துல கொஞ்சம் நல்லாவே ரொமான்ஸ் இருக்கு. அண்ட் இப்ப அம்மா மட்டும் இல்ல, இன்னொரு கிரிட்டிக்கும் இருப்பாங்க கண்டிப்பா வீட்டுல. சோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சுத்தமா அவங்களுக்கும் சினிமாக்கும் சம்மந்தம் இல்லை, பார்ப்பாங்க நிறைய படங்கள். ஸோ அவங்கள பேசி அவங்களை புரிய வைக்கிறதே லைக் ஓகே இந்த மாதிரி இருக்கும், சினிமா தான், நிஜமா இப்படி இருக்காதுன்னு ஒவ்வொரு விஷயம் சொல்லி, அது என் ஜாபும் கூட இல்லை, அவங்களுக்கும் புரிய வைக்கணும். பட் இப்போ ஓகே தான். அந்த கிளிம்ஸ் வரும்போது தான் லைட்டாக கொஞ்சம் கேட்டாங்க, எப்படி இதெல்லாம் எப்படி ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் பதில் சொன்னேன். என்ன சொன்னீங்க பதில்? அது ஒரு ஆக்டரா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். இப்போ ஸ்டன்ட் சீனா இருந்தாலும் ரொமான்ஸ் சீனா இருந்தாலும் எல்லாமே நம்ம மைண்ட் அங்கே இருக்காது. அந்த மொமெண்ட்ல அந்த ஆக்டரா இருக்கும். ஸோ நான் சொன்னேன், சில சீன் சீட் பண்ணுவாங்க, சில சீன் இப்படி எடுப்பாங்க, மைண்ட் ஆஃப் ஆயிடும். இந்த விஷயங்கள் நம்ம சொன்னா அவங்களுக்கும், பிகாஸ் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியாத போது தான் இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகாமே தவிர, எல்லாமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே இப்போ அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காங்க. ஸோ அதான் நம்ம வேலையும் கூட இல்லை, நம்ம பாட்டுக்கு யாரையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதுன்னு காமிச்சோன்னா அவங்க கண்டிப்பாக பயப்பட தானே செய்வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் படத்துக்குள்ள என்டர் பண்ணும்போது அம்மா கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்டே சொன்னேன். நான் ஆடிஷன் போகும்போது நான் நிறைய ஆடிஷன் போவேன், அவங்களுக்கு தெரியாது எந்த ஆடிஷன் போறேன்னா. படம் கமிட் ஆகிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி படம் பண்றேன் ஓகே சொல்லிட்டாங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதுல நிறைய சக்ஸஸும் இருக்கும், நிறைய ஃபெயிலியரும் இருக்கு, எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காத, தலைக்கு எதுவுமே எடுத்துக்காத, அண்ட் ஃபினான்ஷியலி நீ எப்போவுமே பார்த்துக்கோ. எப்போவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நிறைய சேவ் பண்ணுவேன், பட் அதை மட்டும் நீ பார்த்துக்கோ, ஏன்னா அது ரொம்ப வால்டைலான ஒரு பிளேஸ், இது மட்டும் நீ பார்த்துக்கிட்டோன்னா நீ சர்வைவ் ஆயிடுவ அப்படின்னு. ஸோ ஓகேன்னு அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்க படத்துல முதல் நீ முடிவும் நீ அந்த பாட்டா இருந்தாலும், இப்போ இதுல என்னை நீங்க அதே நீ ஒரு நோட்டீஸ் பண்ணப்படுற பாட்டு, ஒரு ட்ரெண்டிங்ல போகிற பாட்டுங்கும் போது ஹவு டஸ் தட் ஃபீல்? இந்த ஹிட்டு அது எல்லாமே வந்து மக்கள் கொடுக்கறது தான். பட் ஒரு நல்ல பாட்டு அதில் நம்ம ஃபீச்சர் ஆரோன்னு தெரியறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல் நீ முடியும்னு இன்னைக்கு அந்த பாட்டுக்கு ஒரு 100 மில்லியன் என்னமோ வியூஸ் இருக்கு யூடியூப்ல. ஆனால் அது இன்னைக்கு தான் இருக்கு. அந்த பாட்டு படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கிட்டத்தட்ட லைக் 1000 வியூஸ்ல தான் இருந்தது. அப்போவே அந்த பாட்டு எனக்கு ஸ்பெஷல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பீங் அ பார்ட் ஆஃப் சம்திங் குட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸுங்கிறது சிலதுக்கு வரும், சிலதுக்கு வராமல் போகும். பட் அந்த ஒரு நல்ல பாட்டு அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது தான் ட்ரூ ஹாப்பினஸ் வருது. ஸோ அந்த விதத்தில் இனி நீங்காத நீ அண்ட் முதல் நீ முடிவு. இந்த படத்தில் இன்னொரு பாட்டுமே இருக்கு, காற்றை கேட்டு இன்னொரு பாட்டு, அதுவுமே சூப்பராக இருக்கும். கார்த்திக் சார் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல பாடல்களை நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ஹாப்பி. உங்களோட இதுல நீங்க சீரியஸா பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்பாட்டிஃபை சாங்கோட பாட மட்டும் சொல்லாதே, பாடதான் சொல்ல எல்லா இடத்துலயும் பாடி பாவம் ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சு. கண்டிப்பா கிடையாது, போர் மட்டும் இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா அவங்க பாடுறது? நானும் கூட சேர்ந்து பண்ண ஒரு இன்டர்வியூல. அப்ப ஒன்னா பண்ணலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முடிச்சிடலாம். அவர் அந்த ப்ரோ ஃபர்ஸ்ட் எப்படி இது பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட டெஸ்பரேட்டா இருந்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு. நம்ம அப்போ டெஸ்பரேஷன்ல தான் நமக்கு நல்ல ஐடியா வரும். ஸோ அப்போ ஐடியா வந்தது, அப்படியே பண்ணி ஜாலியா வந்து ரெடி பாடிடலாமா? டக்குன்னு பாடிடுறேன். எதுவரை பொக்கலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று தான் விடாமல் கற்கினேன், மட்டுமே போடும் என்று சொல்வட்டால் தொடாமல் போகிறேன். ப்ரொஃபஷனலா இருக்காரு. யாரோ கனக்ஸில் நாளும் நீ சேர்ந்து உலாவிக்கின்றவள், நீ காணும் கனக்ஸில் வரும் ஒரே நான் என்னாலே நீ. திரும்பி தர்பகாரனுக்கு பாட்டே கொடுக்க மாட்டாங்க. அவர் இந்த பக்கம் ஐயோ ஆமா அவர் பாட்டு சிவானா, சாரி நான் மன்னிச்சிருங்கண்ணா. Thank you so much and all the best for your movie ரிலீஸ் ஆக போகுது. என்ன சொல்லணும் ஆடியன்ஸ் கிட்ட? what do you want to tell? முதல்ல எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். January 14th எங்க படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 4300 படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பீரியட்ல. அந்த லிஸ்ட்ல எங்க படமும் ஒரு படமா இருக்கும், நாங்களும் வரோம். பட் கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங் ஃபில்மா இருக்கும். சார் நிறைய இடத்துல சொன்னார், நான் இங்க ரிப்பீட் பண்றேன், நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்காது. இந்த படம் கண்டிப்பா உங்களை என்கேஜ் பண்ணும். ஸோ நீங்க பார்த்துட்டு குட்டோ பேடோ அக்லியோ என்னவா இருந்தாலும் உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா ஏற்றுக்கோம். Thank you so much guys.